ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு. செல்ல மகராசாவே, நான் சுமந்த தெய்வமே, உடையுதே என் நெஞ்சமே, உருக்குலைந்த உன்னனா பார்க்கையிலே, தேவதூது அன்று வந்ததே, தேவமகன நீ சுமப்பாயின்று, நீ செத்து போய் நான் மடித்தாங்கவா, செத்த கூட நினைக்காம ஆகட்டுன்னு சொன்னே, கொடுத்தே குருதி பாலும் கொடுத்தே, அன்பை கொடுத்தே, அனைத்தும் கடந்த அம்மா என்ற உறவை கொடுத்தே, இப்படி மேனியெல்லாம் இரத்தமாய் வடியுதே, என் நெஞ்சமே வெடிக்குதே, என் நெஞ்சமே வெடிக்குதே. ஏரோதின் கொலவெறியில் தப்பிக்க எகிப்திற்கு தூக்கி வந்தேனே, இப்ப யூத குல கயவர்களால் பிலாத்து படை உன்னை சிலுவையில் சிதைத்து விட்டதே, தொட்டதெல்லாம் புதுமை செஞ்ச எம் மகன், பட்டதெல்லாம் பாடுகளா வேதனையா, பிதா நட்டதெல்லாம் சரிய கூடாதுன்னா, ஏன் செல்லமே நீ செதஞ்சி எருகானா, எப்படியெல்லாம் தவிச்சியோ ஏராசானி, பட்ட வேதனைகள் எத்தனையோ, என்ன பாடுபட்டுச்சோ ஏன் புள்ள மனசு, இப்படி சின்ன பின்னமா செதஞ்சிருக்கு, பண்பாடு கெட்டவர்களால் பல பாடுபட்டதே மனசு, புவிமா
அவமானம் வேதனை தப்பேதும் செய்யாத ஏன் புள்ளைய 30 வெள்ளி காசு கொள்ளி போட்டதே. காசுக்காக காலவாரம் கயவர் கூட்டம் நாசுக்கா நாச வேலை செய்து கொன்று போட்டதே. இல்லாத பழி குற்றம் சுமந்து பொல்லாத முதலைகளின் வாய்ப்பட்டு சிதைந்து முள்ளான சாட்டையிலே உன்ன சாகடிக்கிறத பார்க்க இயலாத இத்தாய் மனசு சாகாதோ. பெத்த மனம் தாங்களையே இறை சித்தம் தரும் வழிகளையே மொத்தமாய் கொலை நடங்குதே. இரத்த வெள்ளமாய் உன்ன பார்க்கையிலே ஐயோ ஐயோ என் தெய்வமே, நான் பெத்த ராசாவே. ஐயோ என் தெய்வமே, நான் பெத்த ராசாவே. நான் பெத்த ராசாவே. தலையில முள்வலியும் தாழாத முள்வலியும் தாக்கி உன்ன அலக்கழிச்சாலும் இரக்கத்தோட இறுதி மூச்சு வரையும் நீ பாதகர மன்னிச்சே பாவத்தை ஒழிச்ச. என் மகனே, உன் சிதைந்த உடலில் நான் சிதறி கிடக்கின்றே. உன் வடிந்த இரத்தத்தில் நான் மிதந்து கிடக்கின்றே. உருக்குலைந்து கிடக்கும் நங்கம் என் சித்திரவதை முகாமே. செடி கொடி மரத்துக்கெல்லாம் இரக்கம் காட்டும் கடவுளே, படிக்கட்டாய் நின்று பாவக்கேட்டை ஒழிக்க வந்த என் பாச மகனுக்கு ஏன் பாயிரக்கம் காட்டல. அப்பா அப்பா என்று உம்மை தப்பாது பிடித்து கொண்டு இருந்ததெல்லாம் சிலுவையில் மாண்டு உன்னை ஏறெடுக்கவா.
அணைத்து உன்னை முத்தமிட்ட தருணம் இறைமகளாய் என்னை நான் உணர்ந்தேன். ஆவி பிரிந்த உன்மேனினை தாய்மடியில் கிடத்தி போட்டதே இந்த பாழ் உலகம். மூச்சடக்கி உன்னை ஈன்றது இப்படி மூச்சற்று மடியில் கிடக்கவா இதயம் இடிந்து தவிக்கிறேன். இப்போ என் இயேசு இல்லையே, ஐயோ கடவுளே கடவுளே. பச்சை மரம் செத்துருச்சே, இச்சை மனம் மிருகங்களால் மிச்ச மீதியும் வைக்கலே துச்ச புத்தி கயவர்களே. கல் நெஞ்ச கொலையர்களே. என் தெய்வமே உன்னால் தானே, உனக்காகத்தானே இறை திட்டத்தில் நான் பிரசவித்தேன். என்னை விட்டு எனக்கு முன்பு நீ போவது பூலோக தர்மமாகுமா கடவுளே, பூலோக தர்மமாகுமா, பூலோக தர்மமாகுமா. ஊனும் உதிரமும் நீதானே, என் கனவும் நினைவும் நீதானே, என் மூச்சும் பேச்சும் நீதானே. நீ இப்ப இல்லையே, நான் மட்டும் அந்தரத்தில் தவிக்கிறேன். அனாதையா துடிக்கிறேன்.
அனைத்தையும் நீ இழந்தாயே. இனியாவது நம்புமா இந்த பூமி, நீதான் ரட்சிக்கும் சாமி என்று. யாருக்கு புரியும் என் இதயம், யாருக்கு தெரியும் என் பெரும் துயரம். இழந்து துவைக்கும் தாய் மனசு உன்னைத் தவிர யார் அறிவார், யார் அறிவார், யார் அறிவார். உன்னோடு நானும் என்னையும் புதைச்சுக்கிறேன். பரமசித்தம் நிறைவு காண இம் மரண யுத்தம் தாங்கிக்கிறேன். என் உயிரே போனதே, என் உறவே போனதே, நான் ஈன்ற செல்வமே உன்னை மீண்டும் நான் பெறுவது எப்போ? நான் பெறுவது எப்போ? செல்லமே, உன்னை மீண்டும் நான் பெறுவதெப்போ? உன்னை மீண்டும் நான் பெறுவதெப்போ? உன்னை மீண்டும் நான் பெறுவதெப்போ? உன்னை மீண்டும் நான் பெறுவதெப்போ? பெறுவதெப்போ? கடவுளே ஆனாலும் இந்த உலகில் அவர் வசப்படுவதற்கு ஒரு தாய்தான் நிசப்பட வேண்டியுள்ளது. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. கருத்தரிப்பது, சுமந்திருப்பது, பெற்றெடுப்பது, வளர்த்தெடுப்பது, தாங்கியிருப்பது, ஏங்கியிருப்பது, தவமிருப்பது, விழித்திருப்பது, காத்திருப்பது, பரிந்துரைப்பது, எடுத்துரைப்பது, நிறைந்திருப்பது, மடித்துடிப்பது, இவையாவும் தாய்க்கு தவிர யாருக்கு வாய்க்கும்? ஈரல் ஒதுக்கி கருவில் இடம் தரும் தருணம் முதற்கொண்டு கருவறை முதல் கல்லறை வரை காலத்தின் எல்லா திசைகளிலும் தன்னை ஒதுக்கி நம்மை செதுக்கவும், தன்னை கரைத்து நம்மை கரை சேர்க்கவும் போராடுபவள் தாய் மட்டுமே. இந்த உலகில் உயிரினங்களின் கருவறையை தெய்வ பீடமாக கருதுகிறது புராணங்கள். ஆனால் தெய்வத்தையே சுமந்த கருவறைத்தான் கடவுளின் தாய் கன்னி மரியாள். இறைவனை பெற்று இறை சித்தத்தை நிறைவேற்ற பரமனின் ஞானத்தில் மலர்ந்ததே மரியாளின் மடித்தாங்கும் இதயம். இடி போல அவ்வப்போது இன்னல்களை தாங்கினாலும் கல்வாரியில் சிதையும் கருணை மகன் இயேசுவின் பாடுகளை தாங்க போராடின கல்வாரியின் கதறல் தாயின் மடிதான். சிலுவை நாயகன் இயேசு நமக்கு சுட்டிக்காட்டும் தியாகத்தின் மடி. இது நம்ம எல்லாரையும் மீட்கும்படி மீட்பரை தாங்கின தாயின் மடி. இந்த மாத